குதிரை யாகம் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? ஒரு நாட்டின் அரசன் அரச குதிரையை தேர்ந்தெடுத்து வெற்றிக் கொடியை அதன் முதுகு பகுதியில் கட்டி நாடு முழுவதும் திரிய விடுவான். குதிரையுடன் அவரது அரச பிரதிநிதி பெரும்படையுடன் செல்வார்கள். குதிரையை ஒரு வருடம் வரை நாட்டின் எல்லைகள் முழுவதும் விட்டுவிடுவார்கள். குதிரை செல்லும் இடங்களில் எந்த ஒரு அரசனும் எதிர்த்து போரிடவில்லை என்றால் அந்நாட்டை அந்த குதிரையின் உரிமையாளர் ஆட்சி செய்யும் உரிமையுடையவன். யாராவது அந்த குதிரையை தடுத்து நிறுத்தினால் அது போருக்கு அழைப்பு என்று கருதப்பட்டது. ஒரு வருட பயணத்திற்கு பிறகு அந்த குதிரை யாகத்திற்காக பலியிடப்படும். யாகத்தின் முடிவில் குதிரையின் இறைச்சி சமைக்கப்பட்டு யாகத்தில் கலந்து கொண்டவர்களுக்கு விருந்தளிக்கப்படும். அஸ்வமேத யாகத்தின் மூலம் கோடீஸ்வர யோகம், ராஜாதி ராஜனாக வாழும் வாய்ப்பு, பாவங்கள் நீங்குதல், புண்ணியம் சேருதல் போன்ற பலன்கள் ஏற்படும் என்று நம்பப்பட்டது.